ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே நம்மளுக்கு பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனுங்கிறதுனால நான் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விட்ருந்தேன். பையன் வெளியே உட்கார வச்சுருக்கோம். வேன் 8 வர்றதா வரோம் அப்படிங்கிறதுனால அவன் அனுப்பி விட்டதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் எல்லா வேலையுமே முடிச்சிடணும் வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேன். அவனுக்கு இன்றைக்கி நான் என்ன கொடுத்து விட்டேன் அப்படின்னா, இந்த பேரிச்சம்பழம் உருண்டை தான். பேரிச்சம்பழம் மற்ற நட்ஸ் எல்லாமே போட்டு உருண்டை பண்ணி வச்சுருக்கு. இது நான் பேக்கரியில் தான் வாங்கினேன், இத்தாலி பேக்கரியில் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ், ஏன்னா இது அவன் நிறைய ஸ்நாக்ஸ் ரொம்ப சாப்பிடோம்னா பேலன்ஸ் வச்சுருவான்னு சொல்கிறதுனால ஒரு பீஸ் பப்பாளி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸ் ரேட்டு கொஞ்சம் கூடுதல், ஆனால் உண்மையிலே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. புளிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இனிச்சு பிறகு உள்ளே நல்லா பெரிய கொட்டையாட்டு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனே சாப்பிட்ருவான். இந்த திராட்சையில் ஒரு 5 வச்சேன். இதுதான் அவனோட ஸ்நாக்ஸு. அந்த உருண்டையே அவனுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாயிரும். அப்புறம் அன்னாச்சி பழம் நான் கொஞ்சம் காயை தான் வாங்கிட்டு வந்தேன். இது 2 நாளுக்கு அப்புறம் வெட்டுற மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் காலி ஆகிற டைமில் நான் 5 நாளுமே நான் கிரேப்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்கேன். 5 கிரேப்ஸ் கொடுத்துருவேன் மக்களே. அது 1 கிலோ 280 ரூபா. நான் கொஞ்சம் காய்க்கில் தான் வாங்கினேன். காலையில் பார்த்திங்க அப்படின்னா சேமியா தான், ராகி சேமியா, கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரைலாம் போட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். நான் எந்த சிந்தனையில் நான் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. நேற்று நைட்டு பட்டாணி ஊற வச்சேன். பட்டாணி கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அவிச்சிட்டு முட்டை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் மக்கள் நினச்சேன். கடைசி பார்த்தேன் அப்படின்னா நான் பட்டாணி ஊற வச்சதே மறந்துட்டு ராகி சேமியா செஞ்சுட்டேன். ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம பட்டாணி ஊற வச்சு அதை நைட்டு கிரேவி மாதிரி வச்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி இருக்கட்டும், நல்லது தான் ஊற வச்சது அப்படின்னு நினச்சி வச்சுட்டேன் மக்களே. இன்னொரு பக்கம் நான் சாம்பார் வச்சிடலாம், குக்கர்லேயே வச்சிடலாம். பாப்பா வேறு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தாள். நார்மலாக நான் வதக்கி தான் வைப்பேன். இப்போ டைமே நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வச்சுட்டு 2வது அதை எடுத்து தாளிசம் பண்ணும்போது உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு 2மே ரொம்ப பிடிக்கும். சாம்பார் எது வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஃப்ரிட்ஜ்லேயுமே நான் வேறு ஏதாவது காய்கள் இருக்கா, பழங்கள் இருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி தான் மக்களே வைப்பேன். இப்போ கரண்ட்டுமே போயிட்டு தக்காளி மட்டும் லாஸ்ட்டாக வெட்டி போடணும். தக்காளியும் வெட்டி போட்டுட்டு நம்மளுக்கு வேலை சுலபமாயிரும். இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாலும் குழந்தைங்க இருக்கிற இடத்துல தூசி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ காலையில் தான் பெருக்கினேன். அவன் ஒரு நாளைக்கு ஒரு 4 வாட்டியாவது பெருக்குவேன். பெட்டு எதையுமே இன்னும் மடிக்கலை. தலைவணியெல்லாம் ஒதுங்க வைக்கவே இல்லை. காலையில் படுத்து தூங்குனது அது அப்படியே தான் இருக்குது. காலையிலேருந்து பெட்டை க்ளீன் பண்ண நேரமே இல்லை. எந்திரிச்சோன்னா அதில் கை வச்சோன்னா இங்கே டைம் போயிடும். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. பாத்திரமே எங்கே தான் இருந்து செய்கிறதோ இல்லையோ தெரில, கடைன்னு செஞ்சிருது. அதுவுமே நம்ம தக்காளி எல்லாமே வெட்டி நான் குக்கரில் வச்சுட்டேன் மக்களே. 2வது நான் சாம்பார் பொடி தான் போடுறேன். ஏன்னா நான் கடையில் உள்ள சாம்பார் பொடி தான் போடுறேன். சாம்பார் பொடி கூட நீங்கள் கொஞ்சம் வத்தல் தூள் ஆட் பண்ணிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் நம்ம ஒரே இதில் செய்யும்போது டேஸ்ட்டு இதாக இருக்கும்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல. நான் இப்படி தான் செஞ்சேன். கொஞ்சமாக வத்தல் தூள், நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நீங்கள் சாம்பார்லேயே வத்தல் இருக்கும், பட் இது வத்தல் தூள் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு பக்கம் வச்சுட்டோன்னா நம்ம சாதத்துக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம சாதத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு வேலையும் சுலபமாயிரும். எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சு மக்களே. இப்போ நம்ம ஒருக்கா கலர் விட்டுக்கலாம். நான் காயெல்லாம் 3 காய் தான் போட்டிருக்கேன். இருக்கிற நிறைய காய் இருந்துச்சுன்னா சாம்பாருக்கு நிறைய காய் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட எவ்வளோ காய் இருக்கோ அதை வச்சு தான் செஞ்சேன். நான் இந்த மஞ்சள் தூள் எல்லாமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக காய பொடி போட்டுக்கோங்க, காயம் இருந்தால் கூட அதை கூட போட்டுக்கோங்க, அது கரைஞ்சிரும். இதை நான் காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன். காயத்தூள்லாம் என்ன ரேட்டு பாருங்கள் மக்களே. கடையிலலாம் வாங்க முடிய மாட்டேங்குது பொருள், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. என்னத்தை வாங்கினாலும் காஸ்ட்லியாக இருக்குது. 2வது நம்ம குக்கரில் வைக்கும்போது வெளியே பொங்கி சிந்தும் இல்லையா தண்ணி, அந்த பருப்புக்கு வெளியே வரும். அதனால் நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்து இது பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு வெளியே தூக்கி கொட்டாது. நீங்களும் இப்படி
இப்படி வெளியே கொட்டிச்சுன்னா இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வெளியே தண்ணி சிந்தாது. அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் எல்லாம் மீன் வாங்கியிருந்தேன். அதாவது நான் முந்தானத்து வாங்கினேன். நேற்று வந்து ஊளி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். இது வந்து நான் சாலை மீன் முந்தானத்து வாங்கினது ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு கரெக்டாக 9 சாலை தான் போட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து 100 ரூபாய்க்கு மொத்தம் 6 சாலை தான் தந்தாங்க. இன்றைக்கி 100 சாலை 3 தான் 100 ரூபாய்க்கு வந்து 3 சாலை தான் தராங்க மக்களே. எனக்கு வந்து இது அன்றைக்கி ஏதோ ஒரு லக்கு, முந்தானத்தை வாங்கினது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். வாங்கி முந்திலாம் அப்பப்போ செய்கிறது, இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சு செஞ்சிட்ருக்கேன். இது வந்து 9 சாலை இருக்கா, அது 9மே பொரிச்சிடலாம். பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சாம்பாருக்கு இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாலையை பொரிக்க தான் போகிறேன் மக்களே. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நான் எல்லாமே க்ளீனிங் ஒர்க்கு தான் இப்போ பண்ண போகிறேன். எல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டோன்னா வேலை வந்து ஓவர் ஆயிரும். உங்கள் வீட்லேயே நீங்களும் காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு.